ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, வீடியோஸ் பாருங்க. Paytm ல இருந்து உங்களுக்கு ₹25 வரும். அது மட்டும் இல்லாம எங்களோட இன்வைட் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ₹50 வரும். இது மட்டும் இல்லாம நீங்க ரோஸ்ட் நான் எவ்வளவு தூரம் பாத்துட்டே இருக்கீங்களா உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் நீங்க மணியை கன்வெர்ட் பண்ணி இன்னும் நிறைய பணங்களை சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். போய் அதை டவுன்லோட் பண்ணுங்க. தைரியம் இருந்தா செய்யறா பாக்க தூக்கி அடிச்சா போல. ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நிட்டி ஃபார் யூஎஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சத்யம் தேட்டர் வாசல் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஜீரோ படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஷாருக் கானோட மூவி கிங் கான் அப்படின்றவர். அவரோட படத்தை பார்த்துட்டு மக்கள்லாம் என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு நான் வந்திருக்கேன். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க தெளிவா, ஜீரோ படம் பார்த்தீங்க எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணோம், செம்மையாக இருந்துச்சு, ஆக்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் வேறு லெவல் தர. ஷாருக் கானை ஸ்க்ரீனில் பார்க்குறதுலாம் போனோன்னா தலைவர் வேறு லெவல். என்னென்னா தலைவருக்கு என்னென்னா கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிட்டே வந்துச்சு. இந்த படம் தான் அவருக்கு வந்து ரெக்கார்ட் பிரேக்கு, வேறு லெவல். என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். ஷாருக் கானை வந்து ரொம்ப கொள்ளுமாக காட்டியிருக்காங்க. படத்தோடைய மியூசிக்காக இருக்கட்டும், எல்லா கேரக்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கட்டும், எல்லாமே சாங்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இல்லை, அனுஷ்கா சர்மா வேறு லெவல். கட்ரினா கைஃபை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு தான் போனேன். படம் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. அது பார்க்கலாம் தான் வந்தோம். மெயினாக பார்க்க வந்ததே வந்து கத்ரினா கைஃப் தான். ஓவராலாக பார்க்கலாம். ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சது, ஆனால் கடைசியில் பரவாயில்ல, நல்லா தான். சின்ன ஷாருக் கான் மாதிரி ஒரு கேரக்டர் வருது, ஸோ அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டடாக இருக்குது. ஷாருக் கான் ஃபேன் தான், பட் என்ன கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக இருந்துச்சு. உடனே தலைவர் ஃபேனை வந்து விட முடியல. பார்த்தோன்னா கிங் கான் பாலிவுட் கான் ப்ரூவ் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹேண்டிகேப்டாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருந்தாங்க, நல்லா பார்க்குறதுக்கு ஒன்ஸ் பார்க்கலாம். ஷாருக் கான் படம் பார்க்கலாம், ஆனால் பாட்டு வரைக்கும் நல்லா போயிடுச்சு. படம் ஸ்டார்ட் ஆகி லேட்டு தான். ஆக்சுவலி இப்போ காசு அவங்க ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். யூஷுவல் வந்து அவர் வந்தாலே ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அவர் வந்தாலே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்டிங் வைஸ் இருக்கட்டும், அதுவும் அந்த குள்ளமாக காட்டியிருக்கிறது வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு. எல்லாமே முட்டிக்கால் வந்து நம்ம கமல் சார்லாம் பண்ணியிருக்காரு, பட் முட்டிக்கால் வந்து மடிச்சிருக்க மாதிரி. பட் இது டெக்னாலஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கா, நான் கிடைக்கலையா, 2-3 தேட்டர் பார்த்து வந்திருக்கா, இங்கேயும் கிடைக்கலையா, வேற எங்கேயும் தேட்டர் பார்த்துட்டு போயிருக்கோம். நல்லா இருந்தது. ஷாருக் நல்லா நடிச்சிருந்தாரு. நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். படம் வந்திருக்கா, எவ்வளோ நல்ல படம் கொடுத்துருக்கா நமக்கு, ரொம்ப தேங்க்ஸ். வேறு லெவல் படம். படம் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா வியூவர்ஸ், பப்ளிக்லாம் அவங்களோட ஒப்பீனியன் வந்து சூப்பராக சொன்னாங்க. நீ என்ன பண்ணால் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னென்னன்றதை என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நான் வந்து விஜய் சேதுபதியோட சீதகாதி, அது மட்டும் இல்லாமல் மாரி 2 இந்த 2 படத்தையோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கான POV பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான POV வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லிக்கிறேன். நான் பிரவீன் KS. பாய். எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கு, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் கிளிக் த பெல் பட்டன்.